சேரடிக்காசி சீரியலில் மனோஜ் கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகர் ஸ்ரீதேவா அவர்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அந்த பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்காங்க மூலமையா இப்போ இந்த பார்க்கலாம். விஜய் தொலைக்காட்சியில் பெரிய வெற்றி பெற்று ஓடிக்கொண்டிருக்கும் சீரியல் என்றால் அது சேரடிக்காசி சீரியல் தான். இந்த சீரியலை பற்றி தான் இப்போ சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டு வருது. இந்த சீரியலில் கதாநாயகனுக்கு அடுத்தபடியாக பரபரப்பாக பேசப்படும் ஒரு கதாபாத்திரம் என்றால் அது மனோஜ் கேரக்டர் தான். மனோஜ் கதாபாத்திரம் தான் நடிகர் ஸ்ரீதேவா அவர்கள் நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு இப்போது பெரிய ரசிகர்கள் பட்டெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சிறுநடிகர் சீரியலில் மனோஜ் கதாபாத்திரம் கொஞ்சம் வித்தியாசமானது. இவரை சீரியலில் ரொம்ப படித்தவராக காட்டினாலும் முட்டாள் குணம் கொண்டவராக சித்தரிப்பதனால் எல்லா சிக்கலிலும் மாட்டிக்கொண்டு விழிப்பார். அதனாலேயே இந்த கதாபாத்திரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இப்போது சீரியலில் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்க விஷயம் என்னென்னா, மனோஜின் மனைவி ரோஹிணிக்கு ஏற்கனவே திருமணமாச்சு அப்படின்னும் அவங்களுடைய குழந்தை தான் கிரீஸ் அப்படிங்கிறது மீனாவுக்கு தெரிய வருது. இந்த ரகசியம் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரோஹிணி மீனாவிடம் ரொம்பவே கெஞ்சுறாங்க. தன்னுடைய பழைய வாழ்க்கையில் நடந்த கொடுமைகள் எல்லாத்தையும் சொல்லி மனோஜ் குடும்பத்தை ஏமாற்றியதுக்கான நியாயத்தையும் பேசுகிறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு ரோஹிணி மேலே இறக்கம் வந்தாலும் ஒரு குடும்பத்தை ஏமாற்றுவது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியோடு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போதைய சூழலில் ரோஹிணி தன்னுடைய சுயநலத்துக்காக மீனாவுக்கு ஆதரவாக சில விஷயங்களை செஞ்சுட்டு வர்றாங்க. சீரியலை பார்த்தா ரசிகர்களாக இருக்கும் ரோஹிணி தன்னை பாதுகாத்துக்கிறாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை பதிவிட்டு வர்றாங்க. ஆனால் எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரே விஷயம் என்னென்னா, ரோஹிணி ஏற்கனவே திருமணமானவங்க அப்படிங்கிறதும் கிரிஸ் தன்னுடைய பிள்ளை அப்படிங்கிறது மனோஜுக்கு எப்போ தெரிய வரும் அப்படிங்கிறதும், அப்படி தெரிய வந்தால் மனோஜ் என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படி சீரியல் ஒரு பக்கம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும்போது மனோஜ் கதாபாத்திரத்தில் நடிக்கும் ஸ்ரீதேவா அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஃபோட்டோவை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணி அதில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்காண்டா, 2 வருடங்கள் 450 எபிசோடுகள் நான் உன் முகத்தில் இருந்த கண்ணாடி, உன் முகத்தின் முதல் பாதுகாவலன், இன்று உன்னை விட்டு விடைபெறுகிறேன். கேமரா ஆன் ஆன தருணத்திலிருந்து நீ சொன்ன ஒவ்வொரு டைலாக்கும், நீ சொதப்பிய தருணங்கள், நீ சோதிக்கப்பட்டதும், நீ சிந்திய கண்ணீரும் எல்லாத்தையும் என் லென்ஸிலே ரெக்கார்டாக இருக்குது. நீ விழுந்த நாளும் பார்த்தேன், அதுக்கு மேல் உன் ஆர்வத்தை நான் பாராட்டுகிறேன். நீ மேலே எழுந்த நாளும் பார்த்தேன், உன்னை நான் நம்புகிறேன். உன் பயணத்தின் தொடக்கமே இது, பிரிவு எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் என் கடைசி வார்த்தை, கண்ணாடி உடையலாம், ஆனால் ஹீரோயின் பார்வை உடையக்கூடாது. கண்ணாடி மாறலாம், ஆனால் நீ நடிக்கும்போது உன் கண்களில் தீ மாறக்கூடாது. ஆல் த பெஸ்ட் நண்பா. இப்போது நான் ஓய்வெடுக்கிற நேரம் வந்துருச்சு. ஒரு புதிய ஹீரோவுக்கு வழி கொடுக்கும் பழைய ஹீரோ மாதிரி போ மனோஜ். புதிய கண்ணாடியோட வர்ற உன் அடுத்த பிரேம் எல்லாரையும் சிரிக்கவும் சிந்திக்கவும் செய்யட்டும். இப்படிக்கு உன் மீது அக்கறை கொண்ட உன் பழைய கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி அந்த பதிவில் மனோஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. மனோஜ் கதாபாத்திரத்துக்கு கிடைக்க போகிற இந்த புதிய தோற்றம் கதையில் ஏதாவது பெரிய திருப்பு முனையை கொண்டு வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ரெட்2 பை நியூஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.